வண்ணமாகவே திருவிருந்து வழிபாட்டு முறைமையை நம் யாவரும் சேர்ந்து பின்பற்றுவோம். நின்ற வண்ணமாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு மேல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரை எங்கள் செபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாக பிதாவின் வலது பாத்தில் விற்றிருக்கிறவரை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் நம்முடைய ஆண்டவர் தொகுத்து அருளியதாவது: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: சிறுவேளைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியர்களும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகிதமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். யாவரும் சேர்ந்து சொல்வோம். தாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்த எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்திரலும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரவுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் நம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம் யாவரும் அமர்வோம். அமர்ந்த வண்ணமாகவே திருமறை பாடம் வாசிக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வசனம்
அனுப்பினான். இன்றைய நாளைக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 28 முடிய. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியாயிருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாயிருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோடு பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தான். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என்றாலும் நன்மைக்குரிய பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முழங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவியில் கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்தி வரவும் உம்முடைய கை நீதியை சரிகட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதே கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போதும் உமது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியானின் பாதகத்தை மன்னியும். கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு உண்மையில் காணப்படாது இருப்பதாக என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க முடியாது. இரண்டாம் வேத பாடம்.
இன்றைய நாளுக்கு இன்று வாசிக்கப்பட வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 12 முடிய வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கும் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுமென்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞாடிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். ஒன்றுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துள்ள தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தப்படி நீங்கள் மகதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரருக்கு எல்லோருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள பரிசுத்த 3ஆம் திருமறை பகுதி எழுதின சுவிசேஷம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவர் தன்னை நீதிமான் என்று காண்பித்த மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதித்திரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் திறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீயும் போய் அந்த வேலை செய் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. 76வது பாடல் சீராவியால் இரக்கமாய் உண்டான வேதம் என்ற 176வது பாமாலையை
நம் யாவரும் நின்ற வண்ணமாகவே பாடுவோம். இந்த பாடல் நிறைவடைந்தவுடன் ஞானஸ்நானத்திற்காக கடந்து வந்திருக்கிறவர்கள் நீங்கள் முன்பாக குழந்தை எடுத்து வரும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். சபையார் யாவரும் அமர்வோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராக, கடவுளின் பிள்ளையாக, விண்ணரசின் சுதந்திரராக இக்குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராகி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவர் தண்ணீராலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கலாம். புனித மார்க்கின் சுவிசேஷத்தில் எழுதியிருப்பதையும் கேட்கிறார். சிறு பிள்ளைகளை அவர் கொடுப்படி அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதற்கினார். இயேசுவோ அதை கண்டு விசாரப்பட்டு சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுக்க அவர்களை தடை செய்தார்கள். கடவுள் ராஜ்யம் அவர்களுக்கு கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போட்டு தேய்ச்சிக்கொள்ளார்கள். அதில் பிரவேசிப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அனைத்தும் கொண்டு அவர்கள் கைகளை அவர்கள் ஆசீர்வதித்தார். ஞானஸ்நானத்திற்காக குழந்தையை கொண்டு நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு
அவர்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். கிறிஸ்துவின் வழியிலே அவர்களை வளர்க்க மாற்றுவதற்கும் நிறைய கடமையாகும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாங்கள் அவர்கள் எழுதிலிருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வதேச பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் விவேகமானவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாகிய தொண்ணூற்றி காலத்தில் பாடுபட்டு சிறுவினார் மூன்றாம் எழுதினார். அவருக்கு உயிர்வரும் ஞானத்தை கொடுப்பார். பரிசுத்தமான விசுவாசிக்கிறேன். பொதுவாக இக்கிறிஸ்துவை தன் மீட்பனாக அறிந்து கொள்வதற்காக திருச்சபையின் போதனைகள் வழிபாட்டிலும் அவர்களே உண்மையை செய்கிறார். இக்குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையை உண்டாக நடத்துகிறார். இக்குழந்தை பரிசுத்த ஆவியினால் விசுவாச கல்வியை ஊற்றி கர்த்தரின் நன்மையை கண்டுகிறவும் திருச்சபையின் அன்புகளுக்கு கடவுளை உண்மையாக சேவித்து உலகத்தை செல்லவும் உதவியாக இருக்கும்படி இக்குழந்தை நமக்கு திருச்சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருப்பதை குழந்தையை உற்சாகப்படுத்துகிறார். திரும்ப செய்வோம். நேசிக்கிறேன் நன்மை ஆண்டவரை அவர்களுடைய கருத்துக்களை ஞானத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த வீட்டில் தோற்றங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் ஆதரிக்கிறேன். அந்த வேறு விசுவாசம் குழந்தை மீது வைத்த அன்பு அந்த வேறு கொடுத்த வாக்குறுதியை வாழ்நாள் முழுவதுமாக பெற்றுக்கொள்வோம். இக்குழந்தை இந்த நாளில் நாசனமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். இக்குழந்தை மந்தையாகிய திருச்சபையில் சேர்ந்து கொண்டு இக்குழந்தையின் மீது சிலுவை அடையாளத்தை விளக்கும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை ஜெனினா அறிக்கையிட ஒருபோதும் இருக்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு திருமையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தருகிற கடவுள். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உம்முடைய திருமறையின் வார்த்தைகளை கற்றுத்தார்.
இதை கேட்கிற நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாதபடி ஆண்டவரே, மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கடவுள் நீர் எங்களை நடத்தி செல்லும். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் நினைவுகளும் உமது சமூகத்திலே ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான தலைப்பு இறைமக்கள் திருப்பணி. இந்த இறைமக்கள் திருப்பணி என்று சொல்லும் பொழுது, கடவுள் இந்த உலகத்திலே நம்மை அழைத்திருக்கிறார், கடவுளுக்காக நாம் இந்த உலகத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, என்ன நோக்கத்தோடு அவர் நம்மை அழைத்தார், அந்த நோக்கம் நம் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்க்கை எந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிப்போம். ஒருவேளை இறை மக்கள் திருப்பணி என்று சொல்லும்போது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் காட்டுகிற அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும்படியாகத்தான் கடவுள் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம எல்லாருடைய நோக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் டைமில் சர்ச்சில் என்ன பண்ணிட்டாங்க, பூட்டிக்கிட்டாங்க. அப்போ எல்லார் மனசுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்துச்சு. ஏன்னா கோயிலெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, சர்ச்செல்லாம் பூட்டிட்டாங்க, நம்ம சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பாரம். அந்த பாரம் சர்ச்சு திறந்ததுக்கப்புறம் போயிருச்சா, அல்லது ஏன் திறந்தாங்க அப்படின்னு வந்துருச்சான்னு யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சர்ச்சு பூட்டி இருந்தாலும் சர்ச்சு திறந்திருந்தாலும் நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுங்க, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாகத்தான் எப்பவுமே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எப்பவுமே விரும்புகிறார். சர்ச்சு திறக்காத போது இருந்த சமாதானம் சர்ச்சு திறந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, போயிருக்குங்களா, இன்னும் அதிகமாக இருக்குங்களா? அதிகமாக இருக்கு. அப்படிதானே? ஏன்னா இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இதை நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நம்மளை பற்றி நம்மளே என்னைக்கு என்ன பண்ண முடியாதுங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியவர் யாருங்க, கர்த்தர். இந்த மாதிரி ஒரு மனுஷன் போய், நியாயசாஸ்திரி போய் இயேசு கிறிஸ்து எடுத்துகிட்டு போய் நின்று, ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்குதோ அதை என்ன பண்ணு, அதன்படி நட அப்படின்னு சொல்கிறான். அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கும்படி நட அப்படின்னு சொன்னால் அதில் 2 முக்கியமான காரியத்தை சொல்கிறார். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரே வசனத்தில் சொல்லி முடிச்சிடறாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முன்முழு ஆத்மாவோடும், முன்முழு மனதோடும், முன்முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயன்னு ஒரே வசனத்தில் முடிச்சிடறார். அப்போ அவன் சொல்லும்போது, இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேங்க, சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிட்டு வந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கேட்குறான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்று சொல்லி கேட்கும்போது, ஆண்டவரே, எனக்கு பிறன் யார்? அவன் அந்த இடத்துல ஒரு முக்கியமான வார்த்தை பயன்படுத்துறதுக்கும், தன்னை நல்லவனாக காட்டி கொள்ளும்படியாக. யாருக்கு முன்னாடிங்க, ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை நல்லவனாக காட்டி கொள்ளும்படியாக எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இதே வசனம் மத்தேயுல வரும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் அழகா வரும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு வசனம் இடையில வரும். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. அப்போ நம்முடைய திருப்பணி என்று சொல்லும்போது, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, இந்த அன்பிலும் இரக்கத்திலும் சமாதானத்திலும் நம்ம எப்போன்னு என்ன பண்ணணுங்க, வாழணும். நிறைய நேரங்களை யோசிச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் போட்ட டைமில், நான் ஏன் அதை சொல்ல வந்தேன்னு சொல்கிறேன். இந்த லாக்டவுன் போட்ட டைமில் வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது. அப்படி தானுங்க, வீட்டை விட்டு கிட்டத்தட்ட வெளியிலே வர முடியாத சூழ்நிலை. நிறைய நேரங்களில் எல்லாரையுமே என்ன பண்ணுச்சுங்க, கட்டி போட்ட மாதிரி வச்ச ஒரு சூழ்நிலை.
அப்போ வீட்டை விட்டு வீதிக்கு கூட என்ன வர முடியாதுங்க, வர முடியாது. அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. வீட்டை தாண்டி இந்த இடத்துல வரும் பொழுது நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொல்கிறேங்க. இந்த ஆலயத்திற்குள்ளே வரும்போது அந்த அன்பு நம்மிடத்திலே தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறதா, அந்த சமாதானம் தொடர்ந்து நிலைத்து கொண்டிருக்கிறதா, அந்த சந்தோஷம் தொடர்ந்து நமக்கு நிலை கொண்டிருக்கிறதா, அல்லது இந்த ஆலயம் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம பழையபடியே இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணுங்க, யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல எதற்கு அழைத்திருக்கிறாருங்க, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருந்த தேவனை என்ன பண்றாங்க, அசட்டை பண்ணுகிறான். அடுத்த வசனம், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, சொல்லவும் வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனால் என்ன பண்ணியிருக்கிறதுங்க, போதிக்கப்படும். அப்போ இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கணுங்க, ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கணும். அப்படிங்களா? எப்படி இருக்கணுங்க, ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்கணுங்க, அன்பாக இருக்கணும். உங்கள் சமாதானத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னால் நம்ம மூஞ்சி திருப்பிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, போகக்கூடாது. அப்போ மேலே நம்ம யாரை அசட்டை பண்ணுறோங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறோங்க, அசட்டை பண்ணுறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் அசட்டை செய்கிறோம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதில்லை. அப்போது அந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீ எதையுமே செய்யாத, பைபிளில் நீ எதையுமே செய்யாது, இந்த 2 வசனத்தை செஞ்சீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை எங்கே போயிடும், பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லி கொடுக்குறார். அழகாக சொல்லி கொடுக்குறார். ஒன்று, கடவுளை உண்மையாக நேசி. இன்னொன்று, உன்னை சார்ந்தவர்கள் என்ன பண்ணு, நேசி. இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சார்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது, எனக்கு சார்ந்தவன் யார், எனக்கு பிறன் யார், எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி சொல்லும்போது தான் இந்த நல்ல சமாரியனுடைய ஊமையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறான். நல்ல சமாரியனுடைய ஊமை பார்க்கும் பொழுது ஆசாரியன் வரான், லேவியன் வரான், இந்த சமாரியன் வரார். இந்த 3 பேர் வராங்க. ஆசாரியன் வரார், அப்படியே குத்துயிராய் கிடந்தவனை பார்த்துட்டு அப்படியே ஓரமாக போயிடுறாரு. ஏன்னா நான் எங்கே போகணுங்க, எங்கே போகணுங்க, எங்கே போகணுங்க, ஆசாரியர் எங்கே போவாருங்க, கோயிலுக்கு போவார். என்னை மாதிரி ஒரு பக்திமான என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்கவே முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் அந்த ஆசாரியன், ரைட்டுங்களா? அடுத்து இந்த லேவியன் அதே மாதிரி அதே வேலையை செய்கிறார். அவரும் அங்கே தான் போகிறார், அவரும் அதே மாதிரி ஓரமாக தள்ளி போகிறார். இவனுக்கு போய் இந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு நம்ம என்ன இல்லைங்க, டைம் இல்லை. 2வது, அவன் யார் குத்துயிராய் கிடக்கிறான், அதில் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தான் பயங்கர பிரச்சனையாயிருன்னு விலகி போகிறார். ஆனால் இந்த சமாரியன் என்று சொல்லி சொல்லும்போது அவங்ககிட்ட ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, யோசிக்கக்கூடிய மக்கள். அதனால தான் சமாரிய ஸ்திரியனுடைய அந்த காரியத்தை பார்க்கிறோம். சமாரியரிடத்திலிருந்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க. அந்த சமாரியன் இந்த இடத்துல யோசித்து தன்னுடையது எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறான். அந்த திராட்சரசமாகட்டும் எண்ணெய் ஆகட்டும் அவனுக்கு பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த இடத்துல போய் அவனுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து அந்த இடத்துல மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்கிறார், இவனுக்கு மறுபடியும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, இன்னும் அதிகமாக ஏதாவது செலவாச்சுன்னா நான் நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன், கொடுக்கிறேன் என்ற இரக்க குணத்தை அந்த மனிதனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி முடிச்சுட்டு கடைசியில் கேட்குறார், இப்போ சொல்லு பிறன் யார் அப்படின்னு. இப்போ பிறன் யாருன்னா அவனுக்கு உதவி செய்தவன் தான் யாருங்க, அவனுக்கு பிறன். இன்றைக்கு நாம் ஆசாரியனாக இருக்கிறோமா, அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேவியனை போல இருக்கிறோமா, அல்லது சமாரியனை போல இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லும்போது கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்பவுமே எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் அது என்ன பண்ணணுங்க, வெளிப்படுத்த வேண்டும். அது எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட குணாதிசயம் வெளிப்படும் பொழுதுதான் அந்த இடத்துல சொல்றார், சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லைங்க, சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அன்பு. அப்ப நம்முடைய மினிஸ்ட்ரி என்று சொல்லி சொல்லும் பொழுது, நம்முடைய அர்ப்பணிப்பு என்று சொல்லி சொல்லும்போது, நாம் கடவுளுக்காக எதையாவது செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த சமாதானமும் அன்பும் எப்பொழுதும் நிலைநாட்டப்படும் போதுதான் அது கண்டிப்பாக வெளிப்படும். அப்போ இந்த நல்ல சமாரியனுடைய ஓமையை நம்ம எப்ப இருந்து கேட்டுருக்குறோங்க, எப்ப இருந்துங்க,
நம்ம சண்டே கிளாஸுக்கு போகும்போதுலேருந்து கேட்டுக்கிறோம், அப்போ இருந்து சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆசாரியனை போல தான் என்ன பண்ணுறோங்க இருக்கிறோம், லேவியனை போல தான் இருக்கிறோம். நிறைய நேரங்களில் அந்த சமாரியன் என்று வரும்போது, இப்பெல்லாம் சமாரியர்கள் யாருங்க? இப்போ இந்த சமாரியன் இந்த காலத்தில் சமாரியர்கள் யாருங்க சொல்லுங்களேன்? விளம்பரக்காரங்க. யாருங்க? விளம்பரக்காரன். ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னாவே உடனே என்ன ஆயிருங்க, மொபைல் ஆன் ஆயிரும். கரெக்டுங்களா? மொபைல் ஆன் ஆயிரும். நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன், அவங்களுக்கு அதை செஞ்சேன், அவங்களுக்கு இதை செஞ்சேன் அப்படின்னு விளம்பரத்துக்காகவே நிறைய சமாரியர்கள் என்ன ஆயிட்டாங்க, உருவாயிட்டாங்க. ஒரே ஒரு துண்டை போத்திட்டு ஒரே ஒரு காரியத்தை கொடுத்துட்டு இது அப்படியே ஒரு விளம்பரமாகி விட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் எப்படி நேர்த்தியாக அவர் விரும்புகிறார் என்று சொல்லும்போது, சமாதானத்தோடு விரும்புகிறார் என்று சொல்லும்போது, அதற்கு இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னா, நம் பழைய ஏற்பாட்டில் வாசித்த அந்த அபிகாயில். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர். அவருடைய நாபால், அவருடைய கணவனார் நாபால் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட இருக்கும்போது தாவீதினுடைய ஆட்கள் அவரை தேடி வராங்க. தாவீதினுடைய ஆட்கள் அவரை தேடி வரும்போது அவர் சொல்றாரு, வாசிங்க 1 சாமுவேல் 25 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம்.